நண்பர்களே, இது கொஞ்சம் உருக்கமான பதிவுன்னு சொல்லலாம். ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஃபுட்பால் விளையாண்டுருக்கப்புறம் ஒருத்தங்க இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு காலேஜ் நிர்வாகம் காரணமா? இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல போதிய வசதி இல்லாத இடங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல குறை சொல்றதா? இல்ல ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே சீக்கிரம் எடுக்க முடியலேன்னு சொல்ற இடத்துல இருக்கிற அங்க இருந்த பீப்பிள்ஸ சொல்றதா? இது எது பத்தி எக்ஸாக்ட்டா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி அவரோட பிரதரே என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இறந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணா சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதை நீங்களே கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். யா, காலேஜில் ஃபுட்பால் மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து டிஃபென்ஸ் விளையாடிட்டு இருந்திருக்கோம். அப்போ ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு இவ்வளோ 2 பேர் இடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டா. சிஸ்டர் கீழே விழுந்துட்டு ஒரு 2 ரவுண்டு அடிச்சிட்டப்போ அதுக்கப்புறம் டக்குன்னு போய் தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. தூக்கி நிப்பாட்டினோடனே கீழே மயக்கப்பட்டு அப்படி விழுந்துட்டா ப்ரோ. இல்லவே இல்லை. அப்புறம் இவங்க வெயில் அதனால மரத்தில் குடும்ப குறைச்சிட்டு தண்ணியில் தச்சிருக்காங்க. அப்புறம் தண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு கை காலை தேய்ச்சி விட்ருக்காங்க. அப்புறம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை ப்ரோ. அப்புறம் ஸ்டாஃப்க்குலாம் கால் பண்ணிருக்காங்க. ஸ்டாஃப் யாருமே எடுக்கவே இல்லை. அவங்க சொல்லி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ப்ரோ. எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க ப்ரோ. அப்புறமா ஒரே ஒரு சார் கால் பண்ண அந்த சார் மட்டும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே காட்டுப்பட்டின்னு ஒரு ப்ரோ, அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனப்போ பல்ஸ் கம்மியாகிட்டு இருக்குது, இங்கே முடியாது, இங்கே ஆற்று வச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. அங்கே போகிற வழியிலே அங்கே போய் ஆற்று வச்சு செக் பண்ணும்போது வர வழியிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ப்ரோ. ஆனால் இப்போவே காலேஜ் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ப்ரோ. காலேஜ் சைடில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. அதுவும் அந்த மேட்ச் நடக்கும்போது பிடி சார் கூட அந்த இடத்துல இல்லை. பிடி சார் லீவுன்னா மேட்ச் நடத்தணும். அது இல்லாமல் பிரின்சிபல்லேருந்து அந்த மேட்ச் நடத்துறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எல்லாம் ஒரு 60 பேர் அந்த மேட்ச் நடக்கும்போது இப்போ இந்த மேட்ச் நடக்கும்போது இந்த ஸ்டாஃப்ஸ் இருக்கும் அலகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 to 5 ஸ்டாஃப்ஸ். ஆனால் அந்த டைம் எந்த ஸ்டாஃப்ஸும் அந்த மேட்ச் நடக்கும்போது அங்கே வரவே இல்லை ப்ரோ. வந்துருக்கு. ஆனால் கடைசி வரையும் உங்களுக்கு கால் செய்ய எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை ப்ரோ. இப்போ கூட எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டால் நாங்கள் கொண்டு போனோம், முடிஞ்சதை பண்ணோம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தங்கச்சி கீழே விழுந்துட்டா, மயக்கப்பட்டு விழுந்துட்டா ஃபுட்பால் விளையாடும்போது அப்படின்னு சொன்னது கூட அவங்க என் சிஸ்டர் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட சொன்னாங்க. காலேஜ்லேயே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இறந்துட்டான்னு கூட ஹாஸ்டல் வாடகை கூட சொன்னாங்க எனக்கு. ஆனால் காலேஜ் யாருமே சொல்ல போகிறோம் இந்த மாதிரி அப்படி இப்படின்ட்டு. இதனால் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது காலேஜ் கிரவுண்டில். ஆனால் எனக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படிதான் மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுது. காலேஜ் எந்த இது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ. அப்படி பேசுங்க ப்ரோ இதை பற்றி. ஓகே, இதை கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த நியூஸ் மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம், நிறைய எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். எனக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ இறந்து போன இந்த பெண்ணோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா திவ்ய தர்ஷினி. அவங்க பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் அதில் படிக்கிறாங்க, ஆட்டூர், சேலம். யா, கவர்மெண்ட் காலேஜஸில் நல்ல ஹைலி குவாலிஃபைடு ஒரு ப்ரொஃபஷன் உள்ள ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் கன்சல்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஹைலி சேலரிடு பர்சனாகவும் இருப்பாங்க. பட் ஏன் இந்த அளவுக்கு எல்லாமே ஒரு லெத்தாலஜிக்கலாக இருக்குன்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிபரலாக ஒரு மோஸ்ட் எதுவுமே கண்டுக்கிடாத ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கிற ஒரு இடம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் விஷயத்த சொல்லலாம். ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு கொலாப்ஸாக கீழே விழுந்திருக்கிறாங்க. அவங்க பேர் திவ்ய தர்ஷினி வி. கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறாங்க. அங்கே ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு கூட இல்லை. பெருசாக ப்ரிகாஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் எய்டே இல்லாமல் ஒரு மேட்சஸ் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பிஎஸ்ஜி, எனக்கு வெல் நோன், நான் படித்த ஸ்கூலில் சொல்கிறேன். நான் படித்த ஸ்கூலில் அங்கே மேட்ச் நடக்குது அப்படின்னா மினிமம் தேர் இஸ் ஆம்புலன்ஸ் தேர். ஏதாச்சும் ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்கோ எல்லாத்துக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் ரெடியாக வச்சுருப்பாங்க.
கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அது வரைக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாதா, இல்லை எனக்கு அது தெரியலைங்க. எனக்கு அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இது கவர்மெண்ட் தான் முன்னெடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்க தான் கொண்டு வரணும். எனக்கு ரொம்பவே கோபமும் இருக்குது, ஆதங்கமும் இருக்குது, ஒரு மாதிரி கவலையாகவும் இருக்குது. ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு என்னங்க 17 வயசு இருக்கணும், 18 வயசு இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறா. ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லா ப்ரிகாஷன்ஸ், எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும். அங்கே வந்து பிடி சாரே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது. மோர் தென் தட் அவங்க கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து தனி எடுத்து தொலைச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் எய்ட் கிட்ன்றது ஒன்று வேணுமே. இல்லை அவங்க கொண்டு போன ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் பேர் வந்துட்டு காட்டுக்கோட்டை ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து பல்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஹெச் கொண்டு போக சொல்கிறப்போ போகிற வழியிலே டெத் ஆகிட்டாங்க. அங்கே ரீச் ஆகிறப்பமே அவங்க இறந்துட்டாங்க, தவறிட்டாங்கன்ற ஒரு நியூஸை கேட்குறப்ப வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் ஃபர்தர் நடக்காமல் பார்த்துக்கிறது கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் அண்ட் இனி இருக்கிற ஸ்டாலின் சார் யாராக இருந்தாலும் சரி, யார் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, கவர்மெண்ட் பர்சன்ஸ், லாயர்ஸ், யார் எந்த பர்சன் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, ஜஸ்ட் கொஞ்சம் இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இதில் ஒப்பீனியன் நீங்களே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.